டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. இல்லை, முத்துக்குமாரனுடைய 50வது பிறந்த நாள், 50 வருடம் தான் ஆச்சு. 50வது பிறந்த நாளை வந்து கொஞ்சம் விமர்சனமாக கொண்டாடணுன்றதுக்காக அவரோட பயணித்த நண்பர்கள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள்லாம் சேர்ந்து ஏஎல் விஜய் இயக்குனர் அவருடைய தலைமையில் ராம் நேரு ஸ்டேடியத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து நான் முத்துக்குமாரன் குடும்பத்துக்கு ஒரு வீடு ஒன்று வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நடத்தினாங்க. முத்துக்குமாரனுடைய வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு ஒரு ஷார்ட் டைமில் வந்து ஒரு சூறாவளி மாதிரி, ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போயிட்டாப்புல. ஒரு தன்னை கவிதை உலகத்தில், கற்பனை உலகத்தில் இருந்த முத்துக்குமார் தன்னுடைய நிஜ வாழ்க்கையில் தன் உடம்பை பார்த்துக்கிறாம போனதனுடைய விளைவு தான் அன்னைக்கு அவருடைய மரணம்ங்கிறது ஒரு பெரிய இழப்பு. 2வது குழந்தையெல்லாம் வந்து சிறு குழந்தையாக இருக்கப்பே முத்துக்குமார், இன்றைக்கி அந்த குழந்தைக்கு 10-12 வயசு இருக்கும், 3-4 வயசு குழந்தையாக இருக்கப்பே அந்த முத்துக்குமார் இறந்து பண்ணார். அப்படிங்கும்போது அதெல்லாம் அந்த தகப்பனின் வலியை, வேதனையெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப வேதையாக இருந்துச்சு. 2வது தமிழ் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் தாயினுடைய அன்பை, தாயினுடைய தியாகத்தை, தாயினுடைய உணர்வுகளை சொல்லி நிறைய பாடல் இருக்கு. தகப்பனின் உணர்வுகளை சொல்கிற பாடல் வந்து இல்லவே இல்லை. அது ஒரு வெற்றிடமாகவே இருந்துச்சு. தெய்வங்களெல்லாம் தோற்றே போகும், தந்தையின் அன்பு முன்னே அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு அதுக்கு அடுத்தடுத்த வரக்கூடிய சரணங்களில் வர்ற வார்த்தைகள் தான் வளர்ந்ததுமே யாவரும் தீவாய் போகிறோம் அப்படின்னு எழுதியிருப்பார். முத்துக்குமாரோட அம்மா வந்து சிறு வயதில் இறந்து போகிறாங்க. தந்தையின் அரவணைப்பில் தந்தை தான் அவருடைய ஆசான், தந்தை தான் அவரை படிக்க வைக்கிறார், தந்தை தான் இந்த கவிதையை ஊற்றுறார், தந்தை தான் புத்தகம் வாங்கி, தந்தை அவருக்கு ஒரு ரோல் மாடல். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு பிடிச்ச நடிகையார் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா பலரும் பல பேரை சொல்லுவாங்க. ஒரு பெரிய பட்டியலே இருக்கும்ல. அந்த வகையில் வந்து பிடிச்ச லிரிசிஸ்ட் யார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இவருடைய பேரை வந்து தமிழ் சமூக மக்கள் மறக்கவே மாட்டாங்க. அப்படி நம்ம கூட வந்து ஒன்றரை கலந்தவர் தான் முத்துக்குமார் அவர்கள். அவர் இன்றைக்கி நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் அவருடைய பாடல்களும் அவருடைய கவிதைகளும் என்றைக்குமே வந்து நம்ம மத்தியில் இருந்துகிட்டே இருக்கும். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நிறைய பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் முத்துக்குமார் அவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியும் நடந்தது. ரொம்ப ரொம்ப சிறப்பாக போச்சு அந்த ஃபங்க்ஷன். நிறைய பேர் வந்து அழுது தங்களுடைய எமோஷனை வந்து ரொம்ப அதிகமாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. நீங்கள் வந்து முத்துக்குமார் அவர்களை பற்றி நிறைய தகவல் தெரிஞ்சவர். அந்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம தொடங்கலாம் சார். இல்லை, முத்துக்குமாரனுடைய 50வது பிறந்த நாள், 50 வருடம் தான் ஆச்சு. 50வது பிறந்த நாளை வந்து கொஞ்சம் விமர்சனமாக கொண்டாடணுன்றதுக்காக அவரோட பயணித்த நண்பர்கள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள்லாம் சேர்ந்து ஏஎல் விஜய் இயக்குனர் அவருடைய தலைமையில் ராம், மற்றபடி ஒரு பெரும் இயக்குனர் கூட்டம், அவரோட ஒர்க் பண்ணவங்க வசந்த பாலன், தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. ஆனந்த யாழை நேரு ஸ்டேடியத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து நான் முத்துக்குமாரன் குடும்பத்துக்கு ஒரு வீடு ஒன்று வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நடத்தினாங்க. பாதை முடிந்த பின்னும் பயணங்கள் தொடருதே அப்படின்னு ஒரு வார்த்தையை எழுதியிருப்பார் முத்துக்குமார். அதே மாதிரி அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு முடிந்தாலும் முத்துக்குமாரை இன்றைக்கி வந்து மக்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான். சோஷியல் மீடியாவை எடுத்திங்கன்னா ஏதாவது ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு அவருடைய நம்மளை பற்றின கவிதைகளோ பாடல்களோ வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது 90 கிட்ஸினுடைய ஆதஸ்த கவிஞர் அப்படின்னா முத்துக்குமார் தான். ஏன்னா முத்துக்குமாரனுடைய கவிதைகளை பொறுத்த வரைக்கும் சாமானியர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய எளிய வார்த்தைகளாக இருக்கும். கருப்பு வெள்ளை பூக்கள் கண்டேன் அப்படின்றார். அவள் கண்ணை வந்து ஒரு பூவாக பார்க்குறார் அப்படிங்கிற மாதிரி நிறைய எளிமையான கவிதைகளாக சொல்லலாம். நிறைய பாடல்களில் வந்து போகிற போக்கில் வந்து பெரிய பெரிய விஷயங்களை சொல்லி போயிருப்பார். ஒரு காதல் ஆரம்பித்ததிலிருந்து முடியும் வரை உள்ள விஷயத்தை 2 வார்த்தையில் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார். அழகான நேரம் அதை நீதான் கொடுத்தாய், அழியாத சோகம் அதையும் நீதான் கொடுத்தாய். சந்தோஷம்னாலும் வாங்கிட்டு இருந்தா சந்தோஷத்தையும் நீ தான் கொடுத்தா. அந்த காதலிக்கிற போது நின்ற சந்தோஷம், அதற்கு ஒரு பிரிவில் இருக்கக்கூடிய வருத்தம், 2ஐயும் நீ தான் கொடுத்தா. அழகான நேரம் அதை நீதான் கொடுத்தாய், அழியாத சோகம் அதையும் நீதான் கொடுத்தாய் அப்படின்னு காதலினுடைய அந்த 2ஐயுமே சொல்லி 2 எக்ஸ்ட்ரீமையும் சொல்லியிருப்பார். இப்போ நீங்கள் அந்த மாதிரி நிறையா பாடல் வரிகளை வந்து முத்துக்குமாரனுடைய வரிகளை நீங்கள் சமூக வலைதளங்கள் நம்ம பார்க்குறோம், கொட்டி கிடக்கு. முத்துக்குமாரை நான் வந்து ஒரு சாதாரண உதவி இயக்குனராக பார்த்துருக்கிறேன். ஒரு டிவிஎஸ் 50ல் கோடம்பாக்கம், வடபழனி, சாலிகிராமம் ஏரியாவுக்குள்ள சந்து மந்துக்குள்ள டீ கடைகள் நின்று டீ குடிச்சிக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு இருந்த முத்துக்குமாரை பார்த்துருக்கிறேன். அதற்கு பிறகு வளர்ந்து மிக பரபரப்பான முத்துக்குமாரையும் நான் பார்த்துருக்கிறேன். அதாவது கண்ணாடி விழுந்து விதையாகி விருட்சமாகி மரமாகி சரிந்து போன கதையும் பார்த்துருப்பேன். அது முத்துக்குமாரோடைய எல்லா ஸ்டேஜையும் நான் பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரியான
ஒரு ஒரு மிக வீரியமான ஒரு சினிமா தாகம் உள்ள ஒரு நபர். உதவி இயக்குனராக பாலுபேந்தாட்ட ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கு பாட்டு எழுதக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிது. பாட்டு எழுதுன ஆரம்பித்தது தான் சரி, நிப்பாட்டவே கையில் எடுத்த பேனாவே கீழே வைக்கிறது கூட நேரமெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தாப்புல. அவ்வளவு பாடல்கள், ஒரு பட்சத்துக்கு நூற்றுக்கணக்கான பாடல்கள் மேலே எழுதிக்கிட்டே இருந்தாப்புல. எல்லாரும் ரசிக்க முடியாது. அதாவது சிலர் வந்து ஒரு பாடலை வந்து நீங்கள் டியூனை கொடுத்துட்டிங்கன்னா யோசிச்சு எழுதுறதுக்கு ஒரு ஃபார்மேட்டு. முத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, யோசிக்காமல் அப்படியே விழுவும் அருவி மாதிரி. அது ஏற்கனவே கண்ணதாசனை சொல்லுவாங்க, அவர் வந்து யோசிக்கவே மாட்டாருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த டியூன் போட்டு முடிக்கிறதுக்குமே பாட சொல்லி முடிச்சுட்டு போயிடுவார் அப்படின்னு. அந்த ஆற்றல் வந்து முத்துக்குமார் இருந்துச்சு. ஒரு டியூனை வாங்கி முத்துக்குமார் பாடல் கம்போஸ் பண்ணுற பாடல் எழுதுறதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். காரில் ஏறிடுவார், ஒரு உதவியாளர் உட்காந்துருப்பார், அந்த டியூனை போட்டிருப்பார். இங்கேருந்து கார் வந்து ஒரு பக்கம் ஒரு நாள் திருப்பதி வரைக்கும் போகும், ஒரு நாள் செங்கல்பட்டு வரைக்கும் போகும், ஒரு பக்கம் ஈசிஆரில் போகும். காரில் போய்கிட்டே இருப்பாங்க. இவர் சொல்ல பின்னாடி அவருடைய உதவியாளர் எழுதிட்டே இருப்பார். அது பாட்டு முடிஞ்சிடும், அதோட அப்படியே அமுச்சிடுவாங்க. அந்த பாட்டு ரெக்கார்டாகி வெளியே வந்துடும். இதுதான் நடக்கும். அப்போ வசந்தபாலன் வந்து நேற்று இந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. அது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு பார்க்குறப்ப. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவள் அப்படி ஒன்றும் அழகு இல்லை, அவளுக்கு இணை யாரும் இல்லைன்னு நம்ம அங்காடி திரைப்படத்தில் ஒரு பாடல், அந்த பாடல் உருவான விஷயத்தை பற்றி நம்ம சுவாரஸ்யப்பட்டிருந்தார். இந்த பாடலில் வந்து முத்துட்ட நான் வந்து எழுத சொல்லியிருந்தேன். அவர் வந்து முதல்ல ஒரு பல்லவி, ரெண்டாவது ஒரு சரணம், மூணாவது சரணத்தில் எழுதி ரெண்டாவது சரணத்தில் கடைசியாக அவள் அப்படி ஒன்றும் அழகு இல்லை, அவளுக்கு நிகர் யாரும் இல்லைன்னு எழுதி முடிச்சிருந்தார். அந்த பாட்டினுடைய எண்டில் எழுதியிருந்தார். ஒரு லைனாக வருது. எனக்கு இதை பார்த்தோன்னே இதை பல்லவியாக வச்சு இதை தொடர்ந்து அவள் அழகு இல்லை, அவள் நிறம் இல்லை, அவள் கலர் இல்லைன்னு இதை தொடர்ச்சி எழுதலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஆள் இந்த பாட்டை எழுதி முடிச்சார். இருந்தாலும் சரி கேட்கலான்னு நான் முத்துட்ட போய் கேட்டேன். உடனே நான் அவர் அண்ணன் சொல்லுவேன், அவர் என்னைய அண்ணன் சொல்லுவார், செஞ்சிடலான்னாரு. அப்படி உட்காந்து எழுத ஆரம்பிச்சது தான் அவர் அப்படி ஒன்றும் மழகில்லைங்கிற பாட்டு அப்படின்ற மாதிரி நிறையா அவர் பேசியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முத்துக்குமாரோடைய மறைந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. 8 வருஷத்துக்கு பிறகு முத்துக்குமாரை கொண்டாடக்கூடியவர்கள், அவரை ரசிக்கக்கூடியவர்கள் அவ்வளோ பேரும் அந்த இடத்துல கூடியிருந்தாங்க. ஒரு உணர்ச்சி பிழம்பா ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருக்கு. அவ்வளோ பேரும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா போகாதே பாட்டு பாடினார். யுவன் சங்கர் ராஜா வந்து நிறைய அவருடைய யுவன் சங்கர் ராஜா முத்துக்குமார் காம்போனாலே அது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அப்போ 90s கிட்ஸ்க்கு அது வந்து ஒரு வேத வாக்கு மாதிரி, ஒரு தேசிய கீதம் மாதிரி. எமோஷன்னாலும் பாட்டு இந்த எல்லா எமோஷன்லையுமே அதில் இருக்கும். அப்போ அந்த முத்துக்குமாருடைய பாடல்லையே யுவன் சங்கர் ராஜா பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப அப்படியே ஒரு எமோஷனலில் கலந்து உட்காந்தாங்க. ஒரு சோகம், ஒரு பழைய ஃபீலிங்கு எல்லாம் கலந்த ஒரு உணர்ச்சி பிழம்பாக வந்து அன்றைக்கி ஸ்டேஜில் வந்து இன்றைக்கி அவ்வளோ கூட்டம் இருந்தாங்க. ஒரு ஸ்பின் ட்ராப் சைலண்ட்டு, ஒரு என்ன சொல்கிறது, அதை கொண்டாடுறதா இல்லை அதை வந்து ஃபீல் பண்ணுறதா, அந்த ஒரு மிக்ஸ்டு எமோஷனெல்லாம் இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியை பார்த்தா மழையும் லேசாக பெஞ்சு யாரும் ஒரு கூட்டம் கூட ஒரு சிதறலாம் ஓடலை. அவ்வளோ பேரும் வந்து முத்துக்குமாருக்கு ஒரு மரியாதையை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அவருடைய பணியாற்றிய அவர் நாம் தமிழர் சீமானாக இருக்கட்டும், சீமான் தான் முதல்ல அவர் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. முதல் பாட்டு சீமானுடைய படம் வீரநடைங்கிற படத்தில் தான் முதல்ல எழுதுறார். அந்த மாதிரி நிறையா ராமா இருக்கட்டும், வசந்தபாலனாக இருக்கட்டும், லிங்குசாமியாக இருக்கட்டும், நிறைய அவர் கூட ஒர்க் பண்ண ஆட்கள்லாம் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ், யுவன் சங்கர் ராஜா, சைந்தவி, ஜிவி பிரகாஷ் முத்து நிறையா காம்பினேஷன் நிறையா. அந்த மாதிரி நிறையா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க, பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த மாதிரியான நிறையா வந்தது. முத்துக்குமாரை ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு கவிஞர், அதாவது பார்த்திங்கன்னா கண்ணதாசன், வைரமுத்து, முத்துக்குமார், இந்த தமிழ் திரைப்பட பாடலில் வந்து இவங்க 3 பேருக்கும் தனித்துவமான ஒரு இடம் இருக்குது. இவங்க 3 பேர்கிட்ட ஒரு சிறப்பு, ஒரு ஒற்றுமை இருக்கும். என்னென்னா, இவங்க 3 பேரும் பாமரனுக்கு பாட்டு எழுதியவர்கள். ரொம்ப உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கலாம் தேவையில்லை, புரியும். ரொம்ப கடினமான வார்த்தைகளை போட்டு மண்டையை போட்டு பாட கேட்டு குழப்பிக்கிறதா இல்லை, போகிற போக்கில் மிகப்பெரிய விஷயத்தை வந்து அப்படி மேலோட்டமாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை வைத்து ஆழமான விஷயத்தை சொல்லிக்கிறாங்க. கண்ணதாசன் அவர்கள் பாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வீடு வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படிங்கிற வார்த்தைங்க வந்து ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து இறந்து சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும் உள்ள விஷயத்தை 4 லைனில் சொல்லியிருப்பார். வீடு வரை பிள்ளை, காடு வரை வீடு வரை பிள்ளை, காடு வரை வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும் எழுதியிருப்பார். அதில் ஒரு உணர்வு வார்த்தை எழுதியிருப்பார். பட்ட பின்மை ஞானி, ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் பட்டப்பட்டப்பட்டதான் தான் நீங்கள் வந்து ஒரு ஞானி ஆகுங்க அப்படிங்கிற 4 வாரத்தில் முடிச்சுட்டு போயிருப்பார். அதே மாதிரி வந்து அழியாத அழகான நேரத்தை நீதான் கொடுத்தாய், அழியாத சோகத்தை நீதான் கொடுத்தாய் அப்படிங்கிற மாதிரி எழுதி. வைரமுத்து அவர்கள் அப்படி தான். சிந்து பைரவின்னு ஒரு படம், அந்த படத்தில் கதாநாயகி வந்து தப்பாக பிறந்தவள், அதாவது அம்மாவுக்கு வந்து வேற ஒரு கணவரோடு ஏற்பட்ட ஒரு நாள் பிறந்தவள். அதனால் அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய தத்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த குழந்தை வந்து தனியாகவே வளருது. அப்பா யாருன்னு தெரியல, அம்மா யாருன்னு தெரியல, வளருது. அந்த குழந்தைக்கு ஒரு காலகட்டத்தில் இவங்க தான் நம்ம அம்மாங்கிறது தெரிய வருது. அப்போ அங்கே ஒரு பாடல் வருது. அந்த பாடல் காட்சியில் வைரமுத்து இருப்பார். என் விதி அப்போது தெரிந்திருந்தாலே கர்ப்பத்தில் நானே கலைந்திருப்பேன், என் தலையெழுத்து என்ன, என் முதல் எழுத்தும் என்ன, ஒட்டுமொத்த கதையும் இந்த 4 லைனில் சொல்லிட்டு போயிருப்பார் வைரமுத்து. அதே மாதிரி புதுக்கவிதைன்னு ஒரு படத்தில் எழுதியிருப்பார்.
அழுது அழுது எனது கண்கள் ஏழையானது, வாதத்தோடு தேடி தேடி பாதை மாறி போனது. இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து தனித்துவமான அடையாளமாக தமிழ் சினிமாவினுடைய கவிஞர்களாக. இவங்க என்னென்னா, இவங்க பேசிக்காக என்னன்னா, இவர்கள் திரைப்பட பாடல்களை தாண்டி இவர்களுடைய தனிப்பட்ட இலக்கிய சம்பந்தமான புத்தகங்களும் பெருசாக பேசப்பட்டது தான். அதே மாதிரி தான் முத்துக்குமாரை பற்றி நிறையா கவிதைகளை சொல்லிட்டு போகலாம், நிறைய பாடல்களை சொல்லிட்டு போகலாம். முத்துக்குமாரனுடைய வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு 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 ஷார்ட் டைமில் வந்து ஒரு சூறாவளி மாதிரி, ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போயிட்டாப்புல. ஒரு தன்னை கவிதை உலகத்தில், கற்பனை உலகத்தில் இருந்த முத்துக்குமார் தன்னுடைய நிஜ வாழ்க்கையில் தன் உடம்பை பார்த்துக்கிறாம போனதனுடைய விளைவு தான் அன்றைக்கி அவருடைய மரணங்கிறது. ஒரு பெரிய இழப்பு. ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞன், மிகப்பெரிய ஒரு கலைத்தாகத்தோடு தெரிந்தவன் அப்படி இன்றைக்கி அவர் மறைந்து போயிருக்காருங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி அவருடைய நட்பாக இருந்தவர்கள், உடன் பணியாற்றியவர்கள் அந்த குடும்பத்துக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலை. அது யாரும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த பழகினதோடு அதோடு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இத்தனை வருஷ காலத்துக்கு பிறகும் அந்த குடும்பத்தை கூட்டு வந்து ஒரு பையன், ஒரு பொண்ணு, அவங்க மனைவி 3 பேரையும் உட்காந்துருக்குறாங்க. முத்துக்குமாரை பற்றி அவர்கள் பேச்ச அவருடைய கண்கள் எல்லாம் பார்க்குறப்ப அப்படியே நமக்கே ஒரு மாதிரி வேதனையாக இருக்குது. 2வது குழந்தையெல்லாம் வந்து சிறு குழந்தையாக இருக்கப்பே முத்துக்குமார், இன்றைக்கி அந்த குழந்தைக்கு 10-12 வயசு இருக்கும், 3-4 வயசு குழந்தையாக இருக்கிறப்பே அந்த முத்துக்குமார் இறந்து பண்ணார். அப்படிங்கும்போது அதெல்லாம் அந்த தகப்பனின் வலியை வேதனையெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. 2வது தமிழ் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் தாயினுடைய அன்பை, தாயினுடைய தியாகத்தை, தாயினுடைய உணர்வுகளை சொல்லி நிறைய பாடல் இருக்கு. தகப்பனின் உணர்வுகளை சொல்கிற பாடல் வந்து இல்லவே இல்லை. அது ஒரு வெற்றிடமாகவே இருந்துச்சு. அந்த பாட்டு வந்து அந்த சமயத்தில் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அப்பாவும் தவறிடுறாங்க. அவர் எங்கே போனாலும் அந்த பாட்டு தான் ஒலிச்சிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாட்ட நான் பேச ஆரம்பித்தேன். எங்கள் அப்பாட்ட வந்து நான் கொஞ்சம், பலருக்கும் அது ஒரு எமோஷனலான கனெக்டான ஒரு பாட்டு. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும், தந்தையின் அன்பு முன்னே அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு அதுக்கு அடுத்தடுத்த வரக்கூடிய சரணங்களில் வர்ற வார்த்தைகள் தான் வளர்ந்ததுமே யாவரும் தீவாய் போகிறோம் அப்படின்னு எழுதியிருப்பார். அவர் பையனாக இருக்கிறவன் என்ன பண்ணுவோன்னா, கல்யாணமாகி குழந்தை குட்டி போயிடும், அப்பா அம்மா பார்க்க மாட்டான் அப்படிங்கிறது. என் நகலின் வந்த நகல் அல்லவா, என் உயிரணுவின் உள்ள உன் உயிர் அல்லவா அப்படின்னு எழுதியிருப்பார். நிறைய வார்த்தைகளை வந்து அந்த பாடலில் போட்டிருப்பார். ஒரு எமோஷனலான ஒரு பாட்டு. தமிழ் சினிமாவில் தந்தையை கொண்டாட, தந்தையினுடைய சிறப்பை சொல்லுகிற ஒரு பாட்டு அப்படிங்கிறத அது ஒரு தேசிய கீதமாக இந்த பாட்டு, தந்தையருக்கான தேசிய கீதமாக இந்த பாட்டு இருக்குது. எப்பவுமே சொல்லுவாங்க, தாயினுடைய அந்த தியாகம், தாயினுடைய அன்பு வந்து தோசைக்கல் மேலே இருக்கக்கூடிய ஒரு இது மாதிரி. தந்தையினுடைய தியாகம், தந்தையினுடைய உணர்வு, தந்தையினுடைய அர்ப்பணிப்புங்கிறது அந்த தோசைக்கல்லுக்கு கீழே இருக்கக்கூடிய மாதிரி ரொம்ப கடினமாக இருக்கும். அது நிறைய பேருக்கு அது தெரியாது, எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே வந்து அந்த மாதிரி ஒரு குழந்தைகளோட அவங்க எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே அந்த தாயை சார்ந்த விஷயமாக இருக்கும். அப்போ தந்தையினுடைய அந்த உணர்வை, தந்தையினுடைய அந்த மேன்மையை சொல்லக்கூடிய ஒரு பாட்டாக அந்த பாட்டு எழுதியிருப்பார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் தந்தையின் வளர்ப்பில் வளர்ந்த ஒரு குழந்தை. அம்மா சின்ன வயசில் இறந்து போகிறாங்க. முத்துக்குமாரோட அம்மா வந்து சிறு வயதில் இறந்து போகிறாங்க. தந்தையின் அரவணைப்பில் வளர்ந்த தந்தை தான் அவருடைய ஆசான். தந்தை தான் அவரை படிக்க வைக்கிறார். தந்தை தான் இந்த கவிதையை ஊற்றுறார். தந்தை தான் புத்தகம் வாங்கி. தந்தை அவருக்கு ஒரு ரோல் மாடல். தந்தையின் அரவணைப்பில் வளர்ந்த ஒரு குழந்தை. அதனால் தந்தையினுடைய அந்த தியாகத்தை, அந்த விஷயங்களை எல்லாம் வந்து முத்துக்குமார் வந்து இந்த பாடத்தில் பாடியிருப்பார். நிறையா பாடல்களை சொல்லிகிட்டே போகலாம் முத்துக்குமார். ஆனால் ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிருக்கிறாரு. இன்னமும் வந்து அவருடைய பாதை முடிந்து விட்டாலும் கூட பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்குங்கிறது மாதிரி அவரோட ரசிகர்கள் இன்றைக்கும் வந்து கொண்டாடி தீர்த்திருக்கிறார்கள். அதனுடைய நினைவாக தான் அந்த நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்ச்சியாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகே. நிறைய பேர் வந்து இயக்குனராக இருந்து, உதவி இயக்குனராக இருந்து நடிகராக இருப்பாங்க. இல்லைனா நடிகராக இருந்து உதவி இயக்குனர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உதவி இயக்குனர் டு லிரிசிஸ்ட், இது எப்படி வருது? இல்லை அவருடைய இன்ட்ரெஸ்ட் தான் என்னவா இருந்துச்சு? இல்லை, பாலுமகேந்திராட்ட அவர் வந்து உதவி இயக்குனராக சேர்றார். ஆனால் இயற்கையாகவே கவிதை எழுதக்கூடியவர், நிறையா படிக்கக்கூடிய, நிறைய கவிதை புத்தகம் போட்டிருக்கார். பட்டாம்பூச்சி இருப்பவன், அணிலாடு மூங்கில்ங்கிற மாதிரியான கவிதை புத்தகங்கள் போட்டிருக்காரு. அது பாலுமகேந்திராவுக்கும் தெரியும். அப்போ ஒரு நிகழ்ச்சியில் வந்து காமராஜர் அரங்கத்தில் தூர்னு ஒரு கவிதை, அந்த கவிதையை வந்து சுஜாதா அவர்கள் மேடையில் பேசுகிறார். இந்த மாதிரி தூர்னு ஒரு கவிதை படித்தவன் ஒரு பையன், புது பையன் எழுதியிருக்கிறான். என் வீட்டு கிணற்றின்னு ஒரு கவிதை வரும். அந்த கவிதையை பற்றி அவங்க அம்மா வந்து கிணற்றில் வந்து காணாமல் போனலாம், யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கடைசியில் வந்து வருஷத்துக்கு ஒருக்கா தூர் வர்றப்ப கிணத்துலேருந்து அம்மா காணாமல் போன சொன்ன விஷயங்கள்லாம் அந்த கிணத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதை வரும். அந்த கவிதையை வந்து கோடிட்டு சொல்கிறார். இந்த கவிதையை படித்தேன், ஒரு பையன் முத்துக்குமார்னு எழுதியிருக்கிறான், ரொம்ப அருமையாக இருக்குன்னு இவர் வந்து சொன்னோடனே அந்த கவிஞங்க நான் இங்கே உட்காந்துருக்கலாமா அப்படின்னு நான் இருக்காருன்னு சொல்லி மேடையில் அவர் ஏற்றி அவரை பெருமைப்படுத்தார். சுஜாதாவின் வாயில் முதல்ல அது மாதிரி இயற்கையாகவே
கவிதை கல்லூரியில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறப்ப தொடர்ந்து கல்லூரியில் வந்து நடக்கக்கூடிய அந்த கவிதை போட்டிகள், பேச்சு போட்டிகளில் இயற்கையாகவே அந்த மாதிரியான ஒரு நாட்டம் உள்ளவர் தான். அதனுடைய நீட்சியாக வந்து என்ன சொன்னால் சினிமாவில் வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பாலுமேந்திரட்ட உதவியாளராக சேரார். கதை நேரம் பட சீரியல்லாம் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் அப்படி போயிட்டு இருக்கப்பே பாட்டு எழுதுறதுக்கான வாய்ப்புகளும் அவருக்கு தேடி வருது. இயக்கத்தை விட பாட்டு எழுதுறது தான் இன்ட்ரெஸ்ட். இவரை பற்றி தெரிஞ்ச ஆட்கள் அவர் கூப்பிட்றாங்க. நீ புத்தகம் போட்டிருக்க, கவிதை எழுதுற, பாட்டு எழுதலாமே அப்படின்னு இவரை பற்றி தெரிஞ்ச ஆட்கள் கூப்பிட்றாங்க. அப்படித்தான் சீமான் அவர்கள் சத்யராஜ் நடித்த வீர நடைன்னு ஒரு படம், அந்த படத்தை பாட்டு எழுதுறதுக்காக அவங்க தான் நிறைய எழுதுறியா முத்து, நீ ஒரு பாட்டு எழுதக்கூடிய படத்துக்குன்னு அவர் தான் முதலாக இவருக்கு வந்து பாட்டு எழுதுறாரு. அதுக்கப்புறம் நிறையா தொடர்ந்து பாடல் எழுதுறாரு. சினிமா பாடல்களை தாண்டி முத்துக்குமாரனுடைய கவிதை புத்தகங்கள் வரக்கூடிய கவிதைகள் பயங்கர பிரபல்யம். அதெல்லாம் வந்து ஒன்றும் வெளியில் நிறையா பேருக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்குது. அதில் ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை வந்து இஞ்சி முரப்பா விற்பவரின் குரல் எப்பொழுதும் கரகரப்பாகவே இருக்கிறது. நீங்க இஞ்சி மரப்பா வைக்கிறவரை பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா இஞ்சி மரப்பா அப்படின்னு கனத்த குரல்ல தான் வருவார். அவர் எதுக்கு அந்த இஞ்சி மரப்பா வைக்கிறாருன்னா பஸ்ல போறவ வாந்தி வராமல் இருக்கணும், தொண்டை கரகரப்பு இல்லாமல் இருக்கணும், அந்த இஞ்சி மரப்பா வைப்பார். அப்ப எப்படியோ ஒரு கலைஞனுடைய பார்வை அப்படித்தான் இருக்கணும். 2 வரி தான். இஞ்சி முரப்பாவின் விற்பவரின் குரல் எப்பொழுதும் கரகரப்பாவே இருக்கிறது அப்படின்னு இருப்பாப்ல. அதை வந்து அந்த ஒரு சாமானியனுடைய பார்வைக்கும், நம்மள எத்தனையோ முறை பஸ்ல போயிருப்போம், எத்தனையோ முறை இஞ்சி பரப்பை வாங்கியிருப்போம், நம்மளை எத்தனை முறை இஞ்சி பரப்பை வித்தவர் கிராஸ் பண்ணி போயிருப்பாரு. நமக்கு தோன்றாத ஒரு விஷயத்தை தோணுன்னா அவன் தான் கலைஞன். அவனுடைய பார்வை வேறு மாதிரியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கவிதை. இன்னொரு கவிதை பலருக்கும் தெரிஞ்ச கவிதை, ரொம்ப பிரபலியமான கவிதை, பலருக்கும் பிடிச்ச கவிதை, காதலை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பார். ராமத்துக்குமார் வந்து நிறையா ஏற்கனவே சொன்ன மாதிரி கவிதை புத்தகங்கள் இருக்குது. அதில் வந்து ஒரு கவிதை தான் காதலித்து கெட்டுப்போ, அதிகம் பேசு, ஆதி ஆப்பிள் தேடு, மூளையை கலெக்டரி வை, முட்டாளாய் பிறப்படு, கடிகாரம் உடை, காத்திருந்து கான், நாய்க்குட்டி கொஞ்சு, நண்பனானாலும் நகர்ந்து செல், கடிதம் எழுத கற்றுக்கொள், விதவிதமாய் பொய் சொல், விளியாற்றில் விழு, பூப்பறித்து கொடு, மேகமென கலை, மோகம் வளர்த்து மித, மதிகட்டு மாய், கவிதையை கிறுக்கு, கால் குலிசில் இசையை உணர், தாடி வளர்த்து தவி, எடை குறைந்து சிதை, உளறல் வரும் வரை குடி, ஊர் எதிர்த்தால் உதை, ஆராய்ந்து அழிந்து போ, மெல்ல செத்து மீண்டும் வா, திகட்ட காதலி அப்படின்னு ஒரு கவிதை வந்து திகட்ட காதலிக்கிறதுக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து காதலிக்கிறியா நீ, அதுக்கு இதெல்லாம் உனக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் வந்து உனக்கு வந்து ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த கவிதை பலருக்கும் பிடிச்ச கவிதை, பலரும் நிறையா பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி திரைப்பட பாடல்கள் இல்லாத கவிதைகள் கூட முத்துக்குமாரனுடைய கவிதைகள் நிறையா இருக்குது. இப்போ முத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் இந்த குறுகிய கால மரணம்ங்கிறது ஒரு பெரிய இழப்பு தான். ஓகே சார். இப்போ அவரை பற்றி சொல்லும்பொழுது யுவன் சங்கர் ராஜா அவர்களை நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. இதில் இன்னொன்று என்ன சிறப்பு அப்படின்னா, ரொம்ப யங் ஏஜில் முத்துக்குமார் அவர்களும் ரொம்ப எங்கே இருப்பாங்க, யுவன் சங்கர் ராஜா அதை விட சின்ன பையன் மாதிரி இருப்பார். அவருடைய காதை இப்படி போய் பிடிக்கிற மாதிரி புகைப்படம் இருக்கும். இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்களேன். அதான் அந்த புகைப்படம் தான் சாட்சி. ஓகே. அந்த மாதிரியான ரொம்ப ஒரு கம்போசிங் எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்கள் போய் உட்காந்து போனோடனே நம்ம ஒரு லேப்டாப்பை திறந்து நீங்கள் சொல்கிறது அப்படியே டிசைன் பண்ணி கொடுக்குறது கிடையாது. கம்போசிங் சுச்சுவேஷன் சொல்லிடுவாங்க. சுச்சுவேஷன் சொன்னப்பறம் என்ன எழுதலாங்கிற மாதிரியான அதை விட்டுருவாங்க. அந்த பேச்சுறதை விட்டுட்டு வேறு விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. படம் பார்த்தீங்களா, எங்கே போனீங்களா, அதெல்லாம் எல்லாம் அப்படியே பேசிட்டு அப்புறம் உட்காந்து இப்போ இதை வசிக்கலாமான்னா 2 வார்த்தை வரும். இந்த 2 வார்த்தை டியூன் பண்ணுவோமாம்பாங்க. அப்புறம் 2 வார்த்தையை டியூன் பண்ண பிறகு அப்படியே ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிடுவாங்க, கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக டீ சாப்பிடுவாங்க, கொஞ்சம் வெளியில் போவோம். இப்படி தான் கம்போசிங் நடக்குமே ஒழிய நம்ம ஆஃபீஸில் உட்காந்து 9 to 6 ஒரு லேப்டாப் உட்காந்து டிசைன் பண்ணுற மாதிரி நடக்குது. அப்போ அந்த நேரங்களில் விளையாடுறது, சிரிக்கிறது, கிரிக்கெட் விளையாடுவாங்க, சில நேரங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணுவாங்க, ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ யுவன் சங்கர் ராஜாவும் முத்துக்குமாரும், யுவன் சங்கர் ராஜா, முத்துக்குமார், செல்வராகவன், யுவன் சங்கர் ராஜா, முத்துக்குமார் வந்து அந்த காலகட்டங்களில் வந்து பல டைரக்டருடைய காம்பினேஷன் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். அது என்னென்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு இசையமைப்பாளர் ஒரு பாடலாசிரியரை தாண்டி ஒரு நட்பு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது யுவன் சங்கர் ராஜா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு எமோஷனல்லையே அந்த பாட்டை பாடினார். இந்த போகாதே பாட்டு அவரே பியானோவில் வாசிச்சுட்டு பாடினார். அவருக்கு பல விஷயங்கள் அவருக்கு அப்படியே வந்து போகுது. அது அப்படியே ரொம்ப ஒரு ஃபீலோடு அவர் அந்த பாட்டை எடுத்து பாடினார். நிறைய பேர் அந்த மாதிரி பாடினாங்க. சைந்தவியாக இருக்கட்டும், ஜிவி பிரகாஷ் விஷயமா இருக்கும். ஜிவி பிரகாஷ் வந்து அந்த பாதை முடிந்த பெண்ணும் பயணம் தொடருது அப்படிங்கிற அந்த பாடல் இருந்த வரியாக இருக்கட்டும், இந்த போகாதே பாட்டு நிறையா சொல்லலாம். போகாதே பாட்டுலாம் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண வார்த்தையாக இருக்கும். போகாதேங்கிறது என்ன பாட்டு அப்படின்னு உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா ஏகப்பட்ட விஷயத்தை அந்த பாட்டில் கொட்டியிருப்பார்.
அழகான நேரம் நீதான் கொடுத்தால் அழியாத சோகம் நீதான் கொடுத்தாய். கண்மூடி தூங்கும் நேரம் கடவுள் வந்து போனதை போல. இவர் தூங்கிட்டு இருப்ப கடவுள் வந்து போயிட்டாராம். கண்மூடி தூங்கும் நேரம் கடவுள் வந்து போனதை போல. என்னுடைய கல்லறையில் ஜன்னல் வைத்து உன்முகம் பார்த்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறத அரசியல் எழுதிப்பாப்ல அந்த பாட்டில். அப்போ அந்த பாட்டினுடைய பல்லவியில் எப்பயுமே பல்லவி வந்து ரொம்ப ஒரு எளிமையான வார்த்தைகளாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து போய் சேரும். அதனால் என்ன பண்ணால் பள்ளியே போகாதுன்னு போகாதெல்லாம் 1000 பாட்டு இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளிவந்து எல்லாமே போகிற போக்கில் எழுதுனது தான். கண்ணதாசனாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். கண்ணதாசன் அவர்கள் வந்து நீங்கள் டியூன் போட்டு முடித்தவொடனே அருவி மாதிரி கொட்டிட்டு போயிடுவார். யோசிக்காமல் பாட்டு எழுதக்கூடிய ஒரு கவிஞர் வந்து கண்ணதாசன். அவரை பற்றி பிரமிப்பாக சொல்கிறாங்க. நீங்கள் கண்ணதாசனுடைய பாடல்களை கேட்டுட்டு கண்ணதாசனுடைய கவிதைகளை படிச்சுட்டு அதை பற்றி நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு கவிஞர் இருக்கீங்க. அது நீங்கள் படிக்கிறது ஒன்று, அதை யோசிக்கிறோம். கண்ணதாசன் ஏன் எழுதினார் அப்படிங்கிறத நீங்கள் அதனுடைய அர்த்தத்தோடு யோசித்து பார்த்துட்டீங்கன்னா காதல், தத்துவம் எல்லா பாடல்களையும் சேர்த்து நீங்கள் அந்த பாடலை படித்து பார்த்துட்டு கேட்டு பார்த்துட்டு அதை யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கவிஞராகலாம். அது சிம்பிள். கவிஞராகுவது எப்படி அப்படிங்கிறது பண்ணிடலாம். அதே மாதிரி வைரமுத்து கவிதைகளை வந்து அது கொஞ்சம் அதுவும் சாமானிய மக்கள் கொண்டு போய் சேர்த்த கவிதைகள். புது கவிதைகளை வந்து புது கவிதையின் பிதாமணி வைரமுத்து தான். இப்போ அவருடைய கவிதைகள் இந்த மாதிரி படிச்சுட்டு யோசிச்சினா போதும். நீங்கள் வந்து முத்துக்குமாருடைய கவிதையை யோசிக்கவே வேண்டாம், கேட்டாலோ படித்தாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அந்த இஞ்சி மரப்பா கவிதையே ஒரு சிறந்த உதாரணம். ஆமாம், இஞ்சி மரப்பா கவிதை மாதிரி வந்து ரொம்ப ஃபேமஸான கவிதை. 2 லைன் தான். இந்த மாதிரி நிறையா முத்துக்குமாரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். கண்ணாடி பார்த்து மறைந்த ஒரு சகாப்தம் இன்றைக்கி முடிவு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 8 வருஷம் தான், 7-8 வருஷத்துக்குள்ளே இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு வருத்தம். அந்த குழந்தை அந்த குடும்பத்தை பார்க்குறப்ப எல்லாருக்குமே ஒரு பெரிய வருத்தம். பொதுவாக வந்து பயங்கர ஒரு இலக்கிய வளம் இருக்கிறவங்க, இல்லைனா அதிக சிந்தனை இருக்கிறவங்க ஜாலியாக நம்மளை மாதிரி பேசுவாங்களான்ற சந்தேகம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. இறுக்கமாக இருப்பாங்க, இல்லை யோசிச்சுட்டே இருப்பாங்கல்ல. இவர் நாமத்துக்குமார் அவர்களோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது? பர்சனல் லைஃப்பில் எல்லாத்துலேயும் நம்ம ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு ஜோவியலான எப்பயுமே அப்படி இருக்க முடியாது. நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக 24 மணி சிந்திச்சுட்டு இருக்க முடியுமா? ஒருத்தர் டி ராஜேந்தர் இருக்காரு, அடுக்குமலை பேச்சு எப்பயுமே அடுக்குமலையை பேசிட்டு இருப்பாரா? அப்படி சொல்ல முடியாது. அது அவங்களோட ப்ரொஃபஷனல். வேலை பார்க்குற நேரங்களில் வேலை பார்க்குறப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா? அது அந்த நேரங்களில் ரிலாக்ஸேஷன். இப்போ கண்ணதாசன் அவர்களை பற்றி அவருடைய பிள்ளைகள் நிறையா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லுவாருன்னா, கண்ணதாசன் வந்து அந்த அந்த அவருடைய தனிமையாக இருக்கிற நேரத்தில், சிந்திக்கிற நேரத்தில் தனிமையாக இருப்பார். அதை விட்டுட்டு வெளியிலே வந்துட்டார் அப்படின்னா குழந்தைங்களோட ரொம்ப யதார்த்தமாக பேசிகிட்டு இருப்பார், சிரிச்சிட்டு இருப்பார், நார்மலாக இருப்பார். கண்ணதாசனை விட அதிகமான பாடல்களை அவ்வளோ ஆழமான பாடல்களை கொடுத்த ஆட்களே இல்லை. கண்ணதாசன் நீங்கள் அதிகமாக உள்வாங்கினாலே திருப்ப அதான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு கவிஞராகிடலாம். இன்றைக்கி முத்துக்குமார் மாதிரியான ஒரு இடம் வந்து இன்றைக்கி இல்லை. ஆனால் முத்துக்குமார் இடத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கு யார் இருக்காங்களான்னா அதுவும் இன்றைக்கி கேள்விக்குறி தான். ஆனால் முத்துக்குமார், கண்ணதாசன், வைரமுத்து இவங்களுக்கு உண்டான தனி அடையாளம் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் ஒரு தனியாக இருக்குது. இன்றைக்கி நிறையா கவிஞர்கள் நீங்கள் எழுதுகிறாங்க. இன்றைக்கி புதுசாக வந்த கவிஞர்கள் மோகன்ராஜா இருக்கட்டும், சாரதியாக இருக்கட்டும், கார்த்திக் நேத்தா, இன்றைக்கி தவிர்க்க முடியாத கவிஞர்கள் ஒருத்தராங்க. இவங்கெல்லாம் வந்து முத்துக்குமார் இடங்களை கொஞ்சம் ஃபில் பண்ணக்கூடிய வேலைகளை இவங்க செய்கிறாங்க. இருந்தாலும் முத்துவினுடைய இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. நான் முத்துக்குமார் அவர்களை பற்றி நிறைய தகவல்கள் வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதை அவருடைய கவிதையை வாசிக்கிறவங்க இல்லை இசையை கேட்டுகிட்டே இருக்கவங்களுக்கு வந்து கேட்கும்போது அவர் நம்மளோட ரொம்ப தூரத்தில் இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்கோம். ரொம்ப நன்றி சார். டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.